அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு குழு சார்பில் காஞ்சி ஈண்டெடுத்த தலைமகன் தென்னகத்தினுடைய புத்தன் 18 ஆண்டு காலம் போராடி திராவிட இயக்கத்தை ஆட்சி கட்டில் அமர்த்திய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களது பிறந்தநாள் இன்று நாங்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். இதெல்லாம் பார்த்தீங்க, எல்லாம் மரியாதை செலுத்தினோம். இன்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்த நாளில் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய முன்தினம் திரு செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து பேசினேன். திரு அன்னார் OPS KA செங்கோட்டையன், சின்னப்பா, இப்படி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக வந்து மாலை அணிவிக்க வேண்டும் என்கின்ற கருத்து எனது கருத்தாக இருந்தது. ஆனால் இன்னமும் இவர்கள் நீடித்துக் கொண்டே போவது, தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. விஜய் களத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது, பயங்கரமான கூட்டத்தில். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாமதப்படுத்தினால், ஒற்றுமை இல்லாமல் போனால், ஆகவே மோசமான நிலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்துவிடும். இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கோவையில் பார்த்தேன், எங்கே பாரு கட் அவுட்டாக இருக்கு. அதே மாதிரி சென்னையிலையும் பார்த்தேன், டி நகரில் கட் அவுட்டாக இருக்கு. ஒருத்தர் சொல்லுங்க. ஆனால் நான் என்ன வேண்டுகோள்னா, மாண்புமிகு முதலமைச்சரை கேட்குறேன், இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிறதா, எடப்பாடி ஆட்சி நடக்கிறதா என்பதுதான் எனது கேள்வி. ஏன்னா கவலையே பட மாட்டேங்கிறாரு பழனிசாமி. பர்மிஷன் இப்போ விஜய்க்கு தாவேகாவுக்கு 108 கண்டிஷன் போடுறீங்க, அவங்களுக்கு கண்டிஷனை போட்டு அலைய விடுறீங்க. ஆனால் எங்கே நினைக்கிறாரோ அங்கே பழனிசாமி போறார். 10 அடிக்கு ஒரு கட் அவுட்டு கோயம்புத்தூரில். எனக்கு வைத்தறிச்சல் இல்லை, அடித்த காசில் தானே கட் அவுட் வைக்கிறாங்க. அங்கே தலைவரையும் அம்மாவையும் பெட்டி சைஸில் போட்டிருக்காங்க, பத்தி பெட்டி சைஸில். ஆகவே விஜய்க்கு ஒரு நியாயம், எடப்பாடி நினைச்சா எது வேணாலும் பண்ணிக்கலான்னா இது என்னன்னு எனக்கு புரியல சார். நேற்று பார்த்து இது சரியாக தெரியல எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்படி இருக்கும்பொழுது பழனிசாமி காசு கொடுத்து ஆளுங்களை கூட்டு வர்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்றைய தினம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்த நாளில் இந்த தலைவர்களுக்கு வேண்டுகோள் மாத்திரமல்ல, எச்சரிக்கை. நான் முதல்ல சொன்னேன், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு. இப்போ திருச்சி நிரூபித்து விட்டது அந்த கூட்டத்தை. போக போக அப்படித்தான் அரசியல் களம் மாறும். தொகுதியாக விஜய் போகும்போது முற்றிலுமாக மாறிவிடும். 4வது இடம் என்பது பழனிசாமிக்கு உறுதியாகிவிடும். ஆகவே இதை உணர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பேரறிஞர் அண்ணா வழியில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில், தந்தை பெரியார் வழியில், அம்மா வழியில் வந்த நாங்கள் என்றும் பிஜேபி பின்னால் போக மாட்டோம். 2017 மாதிரி சேர்த்து வச்சா அந்த உதவியை செய்யட்டும். RSS கொள்கையோடு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அதிமுக தொண்டர்கள் தயாராக இல்லை. பிஜேபி வழியில் நாங்கள் செல்ல மாட்டோம். ஒற்றுமைக்கு வேணால் உதவட்டும். அதை விட்டுவிட்டு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் தொண்டர்களுக்கு இல்லை. யாரு ஒன்று, நான் அவரை பாராட்டுகிறேன். ஐ அப்ரிஷியேட்டிங் விஜய். ஏன்னு கேட்டீங்கன்னா, 67 ஆட்சி அமைச்சாங்க, திருப்பி 77 ஆட்சி அமைச்சாங்கன்னு பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் ஒப்பிட்டு பேசி அந்த படங்களை முன்னிறுத்தி அவர் பிரச்சாரம் செய்கிறார், பேசுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதை ஒன்றும் தப்பு இல்லைங்க. எங்களுடைய தலைவர்களை எந்த கட்சி கொண்டாடினாலும் வரவேற்கிறோம். அதை தான் பழனிசாமி செய்ய மாட்டேன்றார். கோயம்புத்தூர்ல எடப்பாடி மறந்துட்டாரு. அட்லீஸ்ட் விஜயாவது ஞாபகம் வச்சிருக்காரு, யாரு எம்ஜிஆர் மற்றவங்கன்னு. ஆகவே அதை பாராட்டத்தான் வேண்டும். விஜயை நான் பாராட்டுகிறேன், தப்பே இல்லை. முதல்வர் அம்மாவை புகழ்ந்து சட்டமன்றத்தில் பேசினார், அமைச்சர்கள் பேசினார்கள். தலைவர் படத்தையும் அண்ணா படத்தையும் விஜய் வைத்திருப்பது சரியான ஒன்றுதான். ஆனால் இங்கே நான் திமுகவை கேட்கிற கேள்வி, இந்த அரசை பழனிசாமி ஆட்டம் பெரிதாகிவிட்டது. பழனிசாமிக்கு எந்த சட்டம் ஒழுங்கும் கிடையாது. ஆம்புலன்ஸ் டிரைவரை திரும்பி உள்ள வந்தீங்கன்னா அடிச்சு அனுப்புறேன், அதே ஆம்புலன்ஸ் சொன்ன ஒரே ஒரு தலைவர் உலகத்திலேயே அறிவாய்ந்த பழனிசாமி தான். இதுவரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கிற இந்த மாண்புமிகு முதல்வர், இந்த அரசு? ஆகவே எங்களது வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அட்டகாசம் அதிகமாக போச்சு பழனிசாமிக்கு. இதுக்கு ஏன் ஆதரவு என்பது தெரியவில்லை.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.